Hi, this is Ragashruti. In a current affairs class பார்க்கலாம். So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2022 question paper ஓட analysis and discussion. So நம்ம இப்போ first passage பார்க்கலாம். First passage talks about ISRO. ISRO ஓட full form என்ன? Indian Space Research Organization. So இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படினா ஸ்பேஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக. So எதுக்காக ஸ்பேஸ் டெக்னாலஜியை டெவலப் பண்ணனும்? ஒன்னு வந்துட்டு நேஷனல் டெவலப்மென்ட்காக for communication and navigation purposesக்கு, இன்னொன்னு வந்துட்டு ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணனும், பிளானட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த ISRO அப்படிங்கற ஆர்கனைசேஷன். So ISROல வந்துட்டு டாக்டர் விக்ரம் சாராபாய் அப்படினு சொல்லிட்டு இருந்தாரு. So அவர்தான் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவர் வந்துட்டு இந்த சேட்டிலைட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எப்போ அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நடந்தது. ஸோ அதை வந்துட்டு ஒரு அமெரிக்கன் சேட்டிலைட் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுச்சு. அந்த சேட்டிலைட் பேர் சின்காம் 3 அப்படின்றது வந்துட்டு இந்த பெசிபிக் ரீஜனில் இருக்க கண்ட்ரீஸ்க்குலாம் அது டெலிகாஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது சேட்டிலைட்ஸ் வந்துட்டு இவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிறைய சேட்டிலைட்ஸை இந்தியா லான்ச் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரயான், ஆஸ்ட்ரோசாட், மைக்ரோசாட், ஜிசாட் அப்படின்ற நிறைய சேட்டிலைட்ஸை இந்தியாவிலேருந்து நம்ம லான்ச் பண்ணோம். இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். First question, name the first dedicated mission launched by ISRO for studying the celestial sources in X-ray, optical and UV spectral bands simultaneously. So ISRO வந்துட்டு ஒரு மிஷன் லான்ச் பண்ணுச்சு. ஸோ அந்த மிஷன் மூலியமா அவங்க என்ன பண்ணலாம்னா celestial objects-ஐ வந்துட்டு பார்க்கலாம். celestial objects-னா என்னது? ஸ்டார்ஸாக இருக்கட்டும், கேலக்ஸிஸ், பிளாக் ஹோல்ஸ், இதெல்லாம் celestial objects-ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் லைட்ஸில் ஒரே டைமில் பார்க்க முடியும். என்னென்ன டைப் ஆஃப் லைட்டுன்னு பாருங்கள். எக்ஸ்ரே வந்துட்டு ஒரு ஹை எனர்ஜி லைட். ஸோ இது மூலியமாக வந்துட்டு நம்ம பிளாக் ஹோல்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் ஆப்டிக்கல் லைட்னா விசிபிள் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட நேக்கட் ஐயில் பார்க்கக்கூடிய லைட் வந்துட்டு விசிபிள் லைட் ஒரு ஆப்டிக்கல் லைட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து யூவினா அல்ட்ரா வயலட் லைட். ஸோ இந்த 3 லைட் மூலியமாகவுமே ஒரே டைமில் நம்ம செலஸ்டியல் பாடிஸை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு லான்ச் பண்ண மிஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஆன்சர் வந்துட்டு ஆஸ்ட்ரோசாட். ஸோ ஆஸ்ட்ரோசாட்னா ஆஸ்ட்ரானமி சேட்டிலைட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரானமினா என்னது? ஸ்டார்ஸு, கேலக்ஸிஸ், பிளாக் ஹோல்ஸ், ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது ஆஸ்ட்ரானமின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்ட்ரோசாட் அப்படின்றது இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எப்படி நாசா கிட்ட ஹபிள் டெலிஸ்கோப் இருக்குது, அதே மாதிரி இந்தியா வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரோசாட்ன்ற சேட்டிலைட் யூஸ் பண்ணி நம்ம செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுதான் இந்த ஆஸ்ட்ரோசாட் சேட்டிலைட். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். Apple, the first communication satellite of ISRO, was launched from. ஸோ ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டிலைட். ஸோ ஆப்பிளோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அரியான் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டிலைட் இது. ஸோ எந்த இடத்துல இருந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கௌரவ், ஃப்ரெஞ்ச் கினியா அப்படின்ற இந்த பிளேஸ்ல இருந்து லான்ச் பண்ணாங்க. இது சவுத் அமெரிக்காவிலிருந்து லான்ச் பண்ண ஒரு சேட்டிலைட். ஸோ நம்ம ஏன் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்தியா கிட்ட இந்த மாதிரி சேட்டிலைட்ஸை லான்ச் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால நம்ம யூரோப்பியன் ராக்கெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சேட்டிலைட்டை லான்ச் பண்ணோம். அந்த யூரோப்பியன் ராக்கெட் பேர் வந்துட்டு அரியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யூரோப்பியன் ராக்கெட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் இதை லான்ச் பண்ணது சவுத் அமெரிக்காலேருந்து லான்ச் பண்ணியிருக்கோமே, அது யூரோப்லேருந்தே லான்ச் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் நம்ம யூரோப்லேருந்து லான்ச் பண்ணல அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்துட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ராக்கெட்ஸையுமே இந்த இடத்துல இருந்து தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் கினியா அப்படின்ற இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணுவாங்க. எதனால அப்படின்னா இந்த ஏரியா வந்துட்டு ஈக்குவேட்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு ஏரியா. ஸோ ஈக்குவேட்டரில் எர்த் ரொட்டேட் ஆகும் இல்லையா. ஸோ ஈக்குவேட்டரில் வந்துட்டு எர்த்தோட ரொட்டேஷன் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து போல்ஸுக்கு போக போக ஸ்பீட் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். ஸோ எர்த்தோட ஸ்பீடு வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கனால ஒரு ராக்கெட்டை இந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ணும் போது எர்த்தோட நேச்சுரல் ஸ்பீடை வந்துட்டு இதுவும் வந்துட்டு டேக்அப் பண்ணிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபியூவல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபியூவல் சேவிங்காக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு சுற்றி வந்துட்டு ஓஷன் தான் இருக்கும். ஸோ ஓஷன் இருக்கனால இப்போ இந்த ராக்கெட் லான்ச் பண்ணி இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகி அது வந்துட்டு வெடிச்சு கீழே விழுந்துருது அப்படின்னா அது ஓஷனில் தான் விழும். ஸோ லேண்ட் ஏரியாவில் விழாது. ஸோ மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த ஏரியாவிலேருந்து லான்ச் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நேம் த ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் இன் டு த ஸ்பேஸ் டு ப்ரோப் இன் டு த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ
பிளானெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருக்காங்க. இது 4மே வந்துட்டு பிளானெட்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்ட் தான். ஆனால் இதில் ஒன்று மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட லான்ச் இருந்துச்சு. ஸோ அது எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மெரைனா 10. இந்த மெரைனா 10 ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சாக இருந்தது. இது யூஎஸ் அனுப்பின ஒரு சேட்டிலைட் அண்ட் இது வந்துட்டு மர்க்குரிக்கு ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ண ஒரு சேட்டிலைட், மர்க்குரியை ஸ்டடி பண்ணுறதுக்காக. இப்போது ஸ்பூட்னிக் 19 அப்படின்றது வந்துட்டு இது சோவியத் அனுப்பின ஒரு சேட்டிலைட் வீனஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஆனால் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த காஸ்மோஸ் 482 வந்துட்டு சோவியத் அனுப்பின ஒரு சேட்டிலைட் தான், இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பயனியர் இ அப்படின்றது வந்துட்டு யூஎஸ் அனுப்பின ஒரு சேட்டிலைட். இது வந்துட்டு சன்னோட சோலார் ஃபெனாமினா வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஆனால் லான்ச் பண்ணுறப்போவே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பின ஒரு சேட்டிலைட் அப்படின்னா அது மெரைனா 10 தான். அடுத்த கொஷின், த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் கண்டக்டட் பை இந்தியா இன் 1974 இஸ் கால்ட் த. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டாக கண்டக்ட் பண்ண டெஸ்ட் அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட பேர் வந்துட்டு ஸ்மைலிங் புத்தா. ஸோ ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு நம்ம ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண நாள் அப்போ புத்தா பூர்ணிமா, அதாவது புத்தாவோட பர்த்டே. அதனால வந்துட்டு அதோட பேர் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு நம்ம வச்சிட்டோம். இந்த பிருத்வி அப்படின்றது இந்தியா வந்துட்டு இண்டிஜினஸாக டெவலப் பண்ண ஒரு மிசைல். ஓகே, இதுக்கும் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால இது தப்பு. பொக்ரான் 2 அப்படின்றது வந்துட்டு இதுவும் ஒரு நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட் தான், ஆனால் இது லேட்டர் பீரியட்ஸில் கண்டக்ட் பண்ண ஒரு டெஸ்ட், அதனால இதுவும் தப்பு. அடுத்து சூர்யா அப்படின்றதும் வந்துட்டு இந்தியாவோட ஒரு மிசைல் ப்ராஜெக்ட் தான், இதுக்கும் நியூக்ளியர் பாம்ப் டெஸ்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால இது தப்பு. ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்மைலிங் புத்தா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். NAVIC covers India and region extending. ஸோ NAVIC அப்படின்றது வந்துட்டு நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டிலேஷன் அப்படின்றது அதோட ஃபுல் ஃபார்ம். இது ஒரு நேவிகேஷன் சேட்டிலைட். ஸோ இது இந்தியாவை கவர் பண்ணுற ஒரு சேட்டிலைட் அண்ட் இந்தியாவை தாண்டி இந்தியன் பார்டரை தாண்டி சில கிலோமீட்டர்ஸ்க்கும் இது கவர் பண்ணும். ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் இது கவர் பண்ணும் அப்படின்றதா கேள்வி. ஸோ த ஆன்சர் இஸ் 1500 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்தியன் ரீஜன் ஃபுல்லாக கவர் பண்ணும், இந்தியாவை தாண்டி 1500 கிலோமீட்டர் வரைக்குமே இது கவர் பண்ணும். ஸோ இது வந்துட்டு ஒரு நேவிகேஷன் சேட்டிலைட். எப்படி ஜிபிஎஸ் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவோட ஜிபிஎஸ்ன்னு சொல்லலாம் இந்த NAVIC அப்படின்ற சேட்டிலைட்டை. இப்போ நெக்ஸ்ட் பேசேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் AFSPA, அதாவது ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. இது வந்து ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு ரொம்ப அதிகமான பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட். இப்போ வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு பிளேஸை டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்ப்ட் ஏரியாவில் வந்துட்டு ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்லாம் போயிடுவாங்க. ஸோ அது ஃபுல்லாக ஆர்ம்ட் ஃபோர்ஸஸோட, அதாவது ஆர்மியோட கண்ட்ரோல் கீழே வந்துடும். ஸோ ஆர்மிக்கு வந்துட்டு நிறைய பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்மி என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு பர்சன் வந்து சஸ்பிஷியஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் விசாரிக்கலாம், அவங்க வீட்டை போயிட்டு சர்ச் பண்ணலாம், அவங்களோட பெர்மிஷன் இல்லாமலோ இல்லை இதுக்கு முன்னாடி எந்த வாரண்ட்டும் வாங்காமலோ போயிட்டு அந்த வீட்டை சர்ச் பண்ணலாம் அண்ட் இந்த பர்சனை வந்துட்டு ஷூட் கூட பண்ணலாம். ஸோ இந்த அளவுக்கான அதிகமான பவர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு கொடுக்குறது தான் இந்த AFSPA அப்படின்ற இந்த ஆக்ட். ஸோ 1972 வந்து இந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த ஸ்டேட்ஸுக்கெலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் எந்தெந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டேட்ஸில் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா மணிப்பூர் அண்ட் அஸ்ஸாம். ஸோ இந்த 2 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஸ்டேட்டில் ஏதோ ஒரு ஏரியாவை டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் AFSPA வந்துட்டு இன் ஃபோர்ஸில் இருக்குது. ஸோ எந்த ஸ்டேட்ஸ்லலாம் ரிவோக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரிபுராவில் வந்துட்டு இந்த AFSPA வந்துட்டு ரிவோக் பண்ணாங்க. எப்போனா 2015. அண்ட் மெகாலயாவில் வந்துட்டு 27 இயர்ஸாக இந்த AFSPA ஃபோர்ஸில் இருந்துச்சு. ஸோ 27 இயர்ஸாக ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு அவ்வளோ பவரோட இந்த மெகாலயாவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்துட்டு இந்த AFSPA ஆக்டை வந்து மெகாலயாவிலேருந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் AFSPA, அதாவது ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு கொடுத்துருக்க ஸ்பெஷல் பவர்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பவர் டு நோட்டிஃபை parts of or the whole of a state or a union territory as a disturbed area under the Armed Forces Special Powers Act 1958 is vested with. So ஒரு ஸ்டேட்டையோ இல்லை யூனியன் டெரிட்டரியோ ஒரு டிஸ்டர்ப்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு யாரால டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் 1972 அந்த ஆக்டை அமெண்ட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கவர்னர் ஆஃப் எனி ஸ்டேட், ஸோ இது கரெக்ட்.
ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்க கவர்னர் வந்துட்டு அதை டிக்ளேர் பண்ணலாம். இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் அ யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரியில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் இருப்பாங்க, கவர்னர்ஸும் இருப்பாங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்க யூனியன் டெரிட்டரிஸில் வந்துட்டு கவர்னர் இருப்பாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லாத யூனியன் டெரிட்டரிஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு இருப்பாங்க. ஸோ ஒரு யூனியன் டெரிட்டரியில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டர்ப்ட் ஏரியான்னு டிக்ளேர் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், அதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலையுமே டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் all of the above. அடுத்த question பார்க்கலாம். AFSPA was introduced in Meghalaya in the year. ஸோ மெகாலயாவில் வந்துட்டு 27 இயர்ஸாக AFSPA இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எந்த இயரில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மெகாலயாவில் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்துட்டு 1991. ஸோ 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 27 இயர்ஸாக அது இன் ஃபோர்ஸில் இருந்துச்சு. அடுத்த கொஷின் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அண்ட் மார்க் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், detractors and human rights organizations as well as many sections of civil society argue that the act often leads to excesses and require checks and balances or could alienate the people instead of integrating them with the mainstream. ஸோ நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் வந்துட்டு நிறைய பவர் வந்துட்டு இது கொடுக்குறீங்க இந்த ஆக்ட் மூலயமா ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு. ஸோ இந்த ஆக்டுக்கு வந்து நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வேணும். ஸோ அவங்க ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு நிறைய பேர் அவங்க இன்னசென்ட் பீப்புளாக கூட இருக்கலாம். ஸோ அவங்கள நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதா இருக்கலாம், இல்லை இவங்களை அடிக்கிறதா இருக்கலாம், ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்கு எகெயின்ஸ்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். Irom Chanu Sharmila, an activist from Manipur, became a sensitizing figure symbolizing the protest against AFSPA after she sat on an indefinite fast in 2000, demanding its repeal and ended it only in August 2016. So ஐரோம் சானு ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், மணிப்பூர் ஆக்டிவிஸ்ட். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏஎஃப்எஸ்பி ஆக்டை ரிப்பீல் பண்ணுங்கள், நீங்கள் ரிப்பீல் பண்ணுற வரைக்கும் நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 அவங்க ஃபாஸ்ட்டை ஆரம்பித்து 2016 தான் அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ 16 வருஷமாக அவங்க எதுவுமே சாப்பிட்லையா அப்படின்னா சாப்பிட்டாங்க. என்னென்னா ஒன்லி லிக்விட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டாங்க, சாலிட் ஃபுட் எதுவுமே அவங்க எடுத்துக்கல. அண்ட் நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு மெடிக்கலி ட்ரிப்பு மூலியமாக அவங்க ஏற்றிக்கிட்டாங்க தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ 16 வருஷமாக அவங்க சாலிட் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கல. ஆனால் மணிப்பூரில் வந்துட்டு அந்த ஏஎஃப்எஸ்பி ஆக்டை அவங்க எடுக்கவும் கிடையாது, ரிப்பீல் பண்ணவே கிடையாது. ஸோ 2016 வரைக்குமே அவங்க இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருந்தாங்க. அண்ட் 2016 அவங்க அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். In 2005, a government appointed 5-member committee recommended that AFSPA be repealed. It suggested that the Unlawful Activities Prevention Act could be suitably amended to deal with terrorism. It made this recommendation as it felt that the AFSPA created an impression that the people of the northeast states were being targeted for hostile treatment. Who headed this committee? ஸோ ஒரு 5-member கமிட்டி வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிச்சு. ஸோ அவங்க வந்து இந்த ஏஎஃப்எஸ்பியை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஏஎஃப்எஸ்பியை ரிப்பீல் பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்டை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் டெரரிசம்க்கு. இந்த ஏஎஃப்எஸ்பி ஆக்ட் வேண்டாம், இது வந்துட்டு ரொம்ப அதிக பவர்ஸ் கொடுக்குது ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்க்கு, ஸோ இந்த ஆக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ அந்த கமிட்டியை ஹெட் பண்ண பர்சன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஹெட் பண்ண பர்சன் யார் அப்படின்னா பிபி ஜீவன் ரெட்டி அப்படின்றவர் தான் வந்துட்டு அந்த கமிட்டியை ஹெட் பண்ண ஒரு பர்சன். ஸோ இந்த ஜீவன் ரெட்டி கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஏஎஃப்எஸ்பி ஆக்டை ரிப்பீல் பண்ணுங்கள், அதுக்கு பதிலாக டெரரிசமை வந்துட்டு காம்பேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டை யூஸ் பண்ணுங்கள், இந்த ஏஎஃப்எஸ்பி ஆக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஏஎஃப்எஸ்பிஏ இஸ் கரண்ட்லி இன் ஃபோர்ஸ் இன். ஸோ ஏஎஃப்எஸ்பிஏ வந்துட்டு இப்போ எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் த அபவ். ஸோ அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது, அஸ்ஸாம், நாகாலாண்ட், மணிப்பூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த மாதிரி டெரரிசம் நடக்கிற ஏரியாஸில் எல்லாத்துலேயுமே ஏஎஃப்எஸ்பி ஆக்ட் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட் பேசேஜ் பாருங்கள். ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ இந்த பேசேஜ்குள்ளே ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம், பிகாஸ் மேலோட்டமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரில் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம குவெஷன்ஸுக்கு போகலாம்.
First question, Ukraine was a part of which country during 1922 to 1991? So 1922 to 91 வரைக்கும் உக்ரைன் வந்துட்டு எந்த கண்ட்ரி கீழே இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் USSR. ஸோ USSR கீழே தான் உக்ரைன் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அது ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக இல்லை. ஸோ 1991 அப்போ USSR டிஸ்இன்டெகிரேட் ஆச்சு. ஸோ டிஸ்இன்டெகிரேட் ஆகும் போது உக்ரைன் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்குமே USSR கீழே தான் இருந்துச்சு. ஸோ த ஆன்சர் இஸ் D, USSR. Next question பார்க்கலாம். Who is the president of Ukraine? ஸோ உக்ரைனோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படின்றவர் தான் வந்துட்டு உக்ரைனோட பிரசிடென்ட். நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் த கரன்சி ஆஃப் உக்ரைன்? ஸோ உக்ரைனோட கரன்சி எதுன்னு கேட்குறாங்க. இந்த கில்டர் அப்படின்றது நெதர்லாண்ட்ஸோட ஓல்டு கரன்சி, ஜ்லோட்டி அப்படின்றது போலாண்டோட கரன்சி, ரூபிள் வந்துட்டு ரஷ்யாவோட கரன்சி. ஸோ த ஆன்சர் இஸ் ஹிரிவ்னியா. உக்ரைனோட கரன்சி வந்துட்டு ஹிரிவ்னியா அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின், த பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் வாஸ் ஃபார்மர்லி. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் இருக்காருல்ல வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படின்றவர், ஸோ அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் கமெடியன். ஸோ அவர் காமெடி ஆக்டராக இருந்தார். ஸோ அவர் காமெடியும் பண்ணார், ஆக்டிங்கும் பண்ணார். ஸோ அவர் ஒரு டிவி ஷோவில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ஷோவோட பேர். ஸோ அதில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருப்பார். அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷனில் நின்று பிரசிடென்ட் ஆயிடுவார். ஸோ அப்போ அவருக்கு தெரியல அவர் நிஜமாவே அவர் பிரசிடென்ட் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில வருடங்கள் கழித்து அவர் நிஜமாவே வந்துட்டு எலெக்ஷனில் நின்று உக்ரைனோட பிரசிடென்ட் ஆயிட்டார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு கமெடியனாகவும் இருந்தார், ஆக்டராகவும் இருந்தார். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Which operation was launched by the Indian government to bring back Indians from Ukraine during Russia-Ukraine war? ஸோ ரஷ்யா-உக்ரைன் வார் நடக்கிறப்போ உக்ரைனில் நம்மளோட இந்தியன் மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, படிக்கிறதுக்காகவும் வேலைக்காகவும் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்துட்டு இந்தியா ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுச்சு, நம்மளோட இந்தியன் பீப்புள் எல்லாரையும் திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக. அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ரேஷன் கங்கா. ஆப்ரேஷன் கங்கான்ற இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு இந்தியன் பீப்புளை திருப்பி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ அடுத்த பேசேஜ் பார்க்கலாம். ஸோ திஸ் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் பேட்டன்ஸ். பேட்டன்ட் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு லீகல் ரைட் கிவன் டு அ பர்சன். ஸோ அப்படின்னா என்னது? இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு லீகல் ரைட் கொடுக்கும், அது என்னோடது அப்படின்றது. அதை மேக் பண்ணுறதா இருக்கட்டும், யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், செல் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு என்னோட ரைட். அதை வந்துட்டு காப்பி பண்ணி இன்னொருத்தவங்க வந்துட்டு பண்ண முடியாது என்னோட பெர்மிஷன் இல்லாமல். அதுதான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டன்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 2016 இருந்து 21 இந்த வருஷத்துக்குள்ள 91,500 பேட்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நிறைய பேட்டன்ட்ஸ், அதாவது 2ல் ஒரு பேட்டன்ட் வந்துட்டு கிரீன் டெக்னாலஜி ரிலேட்டடான பேட்டன்ட். கிரீன் டெக்னாலஜினா என்னது? என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற டெக்னாலஜிஸ் தான் கிரீன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2ல் ஒரு பேட்டன்ட் வந்துட்டு கிரீன் டெக்னாலஜி ரிலேட்டடான பேட்டன்ட்டாக இருந்தது. அவ்வளோ கிரீன் டெக்னாலஜி பேட்டன்ட்ஸில் more than 90% ஆஃப் த பேட்டன்ட்ஸ் வந்துட்டு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக பண்ண பேட்டன்ட்ஸ். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்னது? வேஸ்ட்டை எப்படி ப்ராப்பராக வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது. இன்னொன்று வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜினா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கோல், பெட்ரோலியம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக க்ரீன் எனர்ஜி, அதாவது க்ளீன் ஃபியூவல் லைக் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜிக்கான பேட்டன்ட்ஸ். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு பேட்டன்ட்டுன்னு ஒருத்தங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா அதில் அவங்க புதுசாக ஒரு இன்னோவேஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்கன்றதா அர்த்தம். ஸோ க்ரீன் டெக்னாலஜியில் நிறைய பேர் வந்துட்டு புது புது இன்னோவேஷன் கொண்டு வராங்க. ஸோ க்ளீன் எனர்ஜியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய மக்கள் வந்துட்டு புது புது இன்னோவேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், with which country India entered into a green strategic partnership in September 2020? ஸோ green strategic partnership அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சைன் பண்ணியிருக்க ஒரு கண்ட்ரி கூட 2020ல். ஸோ எந்த கண்ட்ரி கூட நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் டென்மார்க். ஸோ டென்மார்க் கூட தான் இந்த green strategic partnershipன்னு சைன் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா க்ளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ கிளைமேட் சேஞ்ச் சொல்யூஷன்ஸை கொண்டு வரதுக்காக. ஸோ எந்தெந்த ஏரியாஸில் நம்ம கோஆப்ரேஷன் இதில் இருக்குது, எந்தெந்த ஏரியாஸில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா விண்ட் எனர்ஜியில், சோலார் எனர்ஜியில், க்ரீன் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டென்மார்க் கூட இந்த
பார்ட்னர்ஷிப்பை சைன் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். In pursuance of the United Nations Sustainable Development Goals SDGs, India aims to be energy independent by the year. ஸோ SDG அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஒரு 17 கோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோல்ஸ் கீழே இந்தியா வந்துட்டு நாங்கள் எனர்ஜி இண்டிபெண்ட்டாக இந்த வருஷத்துக்குள்ளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயரை சொல்லியிருக்கு, ஒரு டார்கெட் இயரை. அது எந்த இயருன்னு கேட்குறாங்க. So the answer is 2047. So 2047குள்ளே இந்தியா எனர்ஜி இண்டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனர்ஜி இண்டிபெண்ட்னா என்னது? ஸோ மற்ற கண்ட்ரிஸ் கிட்டேருந்து நம்ம ஃபியூவல் ஒரு எனர்ஜியை வந்துட்டு இம்போர்ட் பண்ணாமல் மொத்தமாக நம்ம இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் எனர்ஜி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்ற கண்ட்ரிஸ் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம், இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படின்றது தான். ஸோ எனர்ஜி இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆகும். பிகாஸ் நம்ம கோல் அண்ட் பெட்ரோலியம் வந்துட்டு நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து தான் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது 2047குள்ளே நம்ம வந்து எனர்ஜி இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை நிறைய நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் இந்தியாவில் வந்துட்டு கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, டிப்ளீட் ஆகிட்டு தான் வருது. கோல் ரிசர்வ்ஸும் பெட்ரோலியம் ரொம்ப கம்மி தான், அதனால் நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்மி ரிசர்வ்ஸை வச்சுக்கிட்டு 2047குள்ளே மற்ற கண்ட்ரீஸ் கிட்டேருந்து நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ எதை நம்ம அதிகப்படுத்தி ஆகணும்? ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸை நம்ம அதிகப்படுத்தி ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். According to the Global Innovation Index 2021 published by the World Intellectual Property Organization, India is ranked dash out of 132 countries. So Global Innovation Index அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸை வந்துட்டு யார் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்றவங்க. ஸோ இது எதுக்காக பப்ளிஷ் பண்ணுற ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னா இன்னடியாவில் இன்னோவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, க்ரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்தெந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் ரிசர்ச்சாக இருக்கட்டும், பேட்டன்ட்டாக இருக்கட்டும், எஜுகேஷன், ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் இந்தியாவோட இன்னோவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியான்னு மட்டும் இல்லை உலகத்தில் ஒவ்வொரு கண்ட்ரியோட இன்னோவேஷனும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் அவங்க ரேங்க் பண்ணுற கண்ட்ரிஸ் 132. அந்த 132 கண்ட்ரீஸில் இந்தியாவோட ரேங்க் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்துட்டு 46th ரேங்க். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி பேட் ரேங்க், ஆனால் இன்னுமே நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இன் January 2022 தி யூனியன் கேபினெட் அப்ரூவ்ட் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த கிரீன் எனர்ஜி காரிடார் இன் இந்தியா வித் ஆப்ஜெக்டிவ் டு ஃபெசிலிட்டேட். ஸோ யூனியன் கேபினெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த க்ரீன் எனர்ஜி காரிடரோட செகண்ட் ஃபேஸை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரீன் எனர்ஜி காரிடரோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ க்ரீன் எனர்ஜி காரிடர்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த க்ரீன் எனர்ஜி காரிடர் கீழே ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு மெயின் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டு கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மேஜர் எய்ம். ஸோ மெயின் எலக்ட்ரிசிட்டி கிரிட் அப்படின்னா என்னது? ஸோ அந்த இடத்துல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டியை மற்ற எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, அதுதான் மெயின் எலக்ட்ரிசிட்டி கிரிட்னு சொல்லுவோம். ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்னால் லைக் விண்ட் எனர்ஜி அண்ட் சோலார் எனர்ஜி, ஸோ இது மூலியமாக நமக்கு கிடைக்கிற எனர்ஜியை வந்துட்டு இந்த மெயின் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு கீழே வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத க்ரீன் எனர்ஜி காரிடார் அப்படின்றது. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸை வந்துட்டு 7 ஸ்டேட்ஸில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த க்ரீன் எனர்ஜி காரிடார் அப்படின்றது. இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், இது ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். கிரிட் இன்டெகிரேஷன். கிரிட் இன்டெகிரேஷன்னா என்னது? ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்துட்டு மெயின் எலக்ட்ரிசிட்டி கிரிட் கூட இன்டகிரேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் பவர் எவாக்குவேஷன் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன் 7 ஸ்டேட்ஸ். ஸோ இது 7 ஸ்டேட்ஸில் வந்துட்டு இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்துட்டு அவங்க எவாக்குவேட் பண்ணுறாங்க, இது எடுத்துகிட்டு வராங்க இந்த செகண்ட் ஃபேஸில். அதுதான் வந்துட்டு இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The IRENA is an intergovernmental organization that supports countries in their transition to a sustainable energy future and serves as the principal platform for international cooperation on renewable energy. IRENA stands for. ஸோ இந்த ஐரீனா அப்படின்றது வந்துட்டு இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை வந்துட்டு அதிகப்படுத்தலாம், க்ளீன் எனர்ஜியை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களுக்குள்ள கோஆப்ரேஷனை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்துட்டு இந்த ஐரீனா அப்படின்ற இந்த இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஐரீனாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரெனியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்றது தான் இந்த ஐரீனாவோட ஃபுல் ஃபார்ம். இப்போ அடுத்த பேசேஜ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர் அப்படின்றது. ஸோ சிஎஸ்ஆர் அப்படின்னா இதை வந்துட்டு கார்ப்பரேட் ஃபண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட கடைசி 3 வருஷத்தில் அது கிடச்சிருக்க ப்ராஃபிட்டில் 2% ஆஃப் தட் ப்ராஃபிட்டை அவங்க சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதாவது திருப்பி நான் சொல்கிறேன், கடைசி 3 வருஷத்தில் அவங்களுக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட்டை அதிலிருந்து 2% ஆஃப் த ப்ராஃபிட் என்ன பண்ணணும், சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் லைக் என்னென்ன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ், எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை விமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் 2% ஆஃப் தியர் ப்ராஃபிட்டை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுதான் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா 1st April to March 31st அதுதான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு அந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு ஒதுக்கி வச்சுருப்பாங்களே 2%, அதை கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்துட்டு சிஎஸ்ஆர் ஃபண்டுக்குன்ட்டு அவங்க 1 lakh வந்துட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளே, அதாவது March 31st அவங்க 80,000 தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மீதி 20,000 இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த 30 daysக்குள்ளே, அதாவது April 31st அவங்க என்ன பண்ணணும்னா அதை ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிடணும். விச் மீன்ஸ் அந்த மணியை வந்துட்டு அந்த 20,000 அவங்க வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் அந்த மணி. ஸோ அடுத்த வருஷம் திருப்பி வந்துட்டு அந்த 20,000 அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக அந்த மணியை வந்துட்டு சேஃபாக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிடணும். ஸோ கோவிட்லாம் வந்தது இல்லையா, அந்த டைம்ல நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் லாக்டவுன் போட்டனால நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு க்ளோஸும் பண்ணுறதா இருந்தது. அண்ட் நிறைய எம்ப்ளாயீஸும் வந்துட்டு இல்லாயிட்டாங்க. கோவிட்னால நிறைய பேர் வந்துட்டு இல்லாயிட்டாங்க. ஸோ கம்பெனி ஒழுங்காக ரன் பண்ண முடியல, ப்ராஃபிட்டும் பார்க்க முடியல. அதனால இந்த கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த 30 days டைமை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு பேங்க்கில் உங்களோட அன்ஸ்பெண்ட் சிஎஸ்ஆர் அமௌண்ட்டை போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, திருப்பி வந்து கவர்மெண்ட் கிட்ட எங்களுக்கு அந்த டெட்லைனை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, ஏன்னா எங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு அதிகமாக கிடைக்கல, அதனால அந்த டெட்லைனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் பேசேஜ் டாக்ஸ் அபவுட் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். First question, which of the following is the corporate social responsibility initiative of the erstwhile Facebook India to promote women entrepreneurship? So Facebook India வந்துட்டு அவங்க ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும். விமன் ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னது, விமன் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்போ இல்லை வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸோ இல்லை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த ஃபேஸ்புக் இந்தியா வந்துட்டு இந்த சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பேர் தான் வந்துட்டு பிரகதி. ஸோ ஃபேஸ்புக் ஸ்டார்ட் பண்ண இந்த சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் பேர் பிரகதி. ஸோ இந்த பிரகதி கீழே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விமன் இருக்காங்கல்ல, ஸோ ஸ்டார்ட் பண்ணுற விமனோ இல்லை சின்ன சின்ன கம்பெனிஸ் ஓ பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்ணுற விமனுக்கோ அவங்க ஃபண்டிங் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ கைடன்ஸ் கொடுப்பாங்க, மென்டர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இனிஷியேட்டிவ் கீழே அவங்க பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். In 2019, which of the following committees recommended that CSR expenditure should be made tax deductible expenditure? ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சரை வந்துட்டு டேக்ஸ் டிடக்டபிள் எக்ஸ்பெண்டிச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டேக்ஸ் டிடக்டபிள் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு 100 ரூபாய் ஏர்ன் பண்ணுது, ஓகே, அதுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 100 ரூபாய் வருது அப்படின்னா அந்த 100 ரூபாயிலேருந்து 5 ரூபாவை வந்துட்டு அது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிடுது. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன் கீழே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 5 ரூபாவை விட்டுட்டு மீதி இருக்க 95 rupeesக்கு நீங்கள் டேக்ஸ் போடுங்க, அந்த 5 ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் போடாதீங்க, பிகாஸ் அதை சிஎஸ்ஆருக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே நீங்கள் ப்ராஃபிட்டில் வைக்காதீங்க, அந்த 5 ரூபாயை விட்டுட்டு மீதி 95 rupeesக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ கம்பெனிஸை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணும், இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷனாக இது இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்த கமிட்டி யார் அப்படின்னா ஹை லெவல் கமிட்டி ஆன் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கமிட்டி தான் வந்துட்டு இந்த மாதிரி சிஎஸ்ஆர் அமௌண்ட்டை டேக்ஸ் டிடக்டபிளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்த கமிட்டி. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கவாச் இஸ் an initiative by the National Science and Technology Entrepreneurship Development Board, Department of Science and Technology, Government of India, stands for the. ஸோ கவாச் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ் கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு
சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும்ல அவங்களுக்கு அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ்க்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கோவிட்-19 எப்படி ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புது ஐடியாஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க, ஃபண்டிங் கொடுப்பாங்க, அண்ட் வென்டிலேட்டர்ஸ் அண்ட் டெஸ்டிங் கிட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கவாச்ங்கிற இனிஷியேட்டிவ். ஸோ இந்த கவாச்சோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்டர் ஃபார் ஆக்மெண்டிங் வார் வித் கோவிட்-19 ஹெல்த் கிரைசிஸ் அப்படின்றது தான் இந்த கவாச்சோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். On January 22, 2021, the company's Corporate Social Responsibility Policy Amendment Rules 2021 were notified by. So in the company's CSR Policy Amendment Rules 2021, இது யார் நோட்டிஃபை பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ the answer is Ministry of Corporate Affairs. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணது. ஸோ இது கீழே என்ன சொல்வாங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை வந்துட்டு எந்தெந்த மாதிரி கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாம், ஸோ எந்தெந்த ஏரியாஸில் அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். The Ministry of Corporate Affairs has instituted an award to select companies to recognize corporate initiatives in the area of corporate social responsibility to achieve inclusive growth and inclusive and sustainable development. The name of the award is. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஒரு அவார்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த கம்பெனி வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவில், இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலியமாக எந்த கம்பெனி வந்துட்டு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அண்ட் ஆல்சோ நல்ல விஷயங்களுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி இந்த அவார்டை கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அவார்டு பேர் நேஷ்னல் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவார்ட்ஸ் ஆர் நேஷ்னல் சிஎஸ்ஆர் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கொடுக்குற ஒரு அவார்டு. இப்போ அடுத்த பேசேஜ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் ட்ரோன்ஸ் இன் இந்தியா. ஸோ ட்ரோன்ஸை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி. ஸோ ட்ரோன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் பட்ஜெட்டில் இந்த ஒரு இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ட்ரோன் சக்தி எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் ட்ரோன் யூசேஜை ப்ரொமோட் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 2021 ட்ரோன் ரூல்ஸை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸி படுத்தினாங்க, சிம்பிளிஃபை பண்ணாங்க. ஸோ அதுக்கு அப்புறத்துல இருந்து என்னாச்சு அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும் என்ன பண்ணாங்கன்னா ட்ரோன்ஸை அதிக அளவில் அவங்களோட சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கும் வேணும். ஸோ கோல், இதோட மேஜர் கோல் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ட்ரோன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், இன்க்ளூடிங் ஃபார்மர்ஸ் கூட இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், வில்லேஜ் ஏரியாஸ்லேயே இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத இதோட மேஜர் எய்ம். இப்போ கிசான் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கிசான் அப்படின்னா ஃபார்மர்னு அர்த்தம். ஸோ இந்த கிசான் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட கிராப்ஸை செக் பண்ணலாம். ஸோ ஃபார்மர் போயிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு பார்க்க முடியாது, இந்த இடத்துல கிராப் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா, அழுகி இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் போயிட்டு பார்க்க முடியாது. பிகாஸ் லார்ஜ் ஸ்கேலில் நிறைய வந்துட்டு லேண்ட் வச்சிருக்க ஃபார்மர்ஸால் அப்படி பண்ண முடியாது. ஸோ இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஈஸியாக சர்வைலன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரோன்ஸ் என்ன பண்ணும், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அதுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு க்ராப் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அது சர்வே பண்ணிவிட்டு அந்த ஃபார்மருக்கு தெரியப்படுத்தும். இன்னொன்று வந்துட்டு இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் கூட ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்துட்டு ரயில்வே செக்யூரிட்டிக்கும் வந்துட்டு இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ட்ராக் வந்துட்டு பிரேக் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இது சர்வேலன்ஸ் மூலியமாக இந்த ட்ரோன்ஸ் வந்துட்டு சொல்லிடும். பிகாஸ் ரயில்வே ட்ராக் அப்படின்றது கிலோமீட்டர் கணக்கில் போகிற ஒன்று. ஸோ அதை மேனுவலாக நம்ம போய் எல்லா இடத்துலையும் செக் பண்ண முடியாது. ஸோ ட்ரோன்ஸ் வந்துட்டு ஃப்ளை பண்ணியே போயிட்டு எல்லாத்தையுமே அது சர்வேலன்ஸ் பண்ணி நமக்கு சொல்லிடும். இன்னொன்று வந்துட்டு கோவிட்-19 வேக்சின்ஸை டெலிவர் பண்ணுறதுக்குமே இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் ட்ரோன்ஸ் வந்துட்டு இந்தியாவில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி. இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், COVID-19 vaccines were delivered by drones as ICMR-led pilot project 2. ஸோ கோவிட்-19 வேக்சின்ஸை வந்துட்டு நம்ம வந்து ட்ரோன்ஸ் மூலியமாகவே டெலிவர் பண்ணோம். அது வந்துட்டு ஐசிஎம்ஆரோட ப்ராஜெக்ட். ஐசிஎம்ஆர்னா என்னென்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரோனை யூஸ் பண்ணி கோவிட்-19 வேக்சின்ஸை டெலிவர் பண்ணாங்க அப்படின்றதா கேள்வி. ஸோ த ஆன்சர் இஸ் மணிப்பூர். ஸோ மணிப்பூருக்கு தான் ஃபஸ்ட் அவங்க கோவிட் வேக்சின்ஸை ட்ரோன் மூலியமாக டெலிவர் பண்ணுது. ஸோ இது மூலியமாக டெலிவர் பண்ணுறனால எப்படி இருக்கும், ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் டெலிவரி. இப்போ ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப டைம் எடுக்கும், பிகாஸ் மணிப்பூரில் வந்துட்டு ஹில் ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஆக்சசிபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்க ஏரியாவுக்கு எஃபிஷியண்ட்டாக நம்ம வேக்சின்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். Which of the following is the online platform hosted by the Directorate General of Civil Aviation
for various activities related to the management of drone activities in India. So Directorate General of Civil Aviation DGCA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்க மேனேஜும் பண்ணுவாங்க, ரெகுலேட்டும் பண்ணுவாங்க ட்ரோன் ஆக்டிவிட்டீஸை. இந்தியாவில் நடக்கிற ட்ரோன் ஆக்டிவிட்டீஸை அவங்க ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரோன் ஓனர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ட்ரோனை வந்துட்டு அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ளையிங் பெர்மிஷனை வந்துட்டு அவங்க அந்த பெர்மிஷனை இந்த பிளாட்ஃபார்ம் கீழே வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஜிசிஏ என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாரும் அந்த ட்ரோன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களா, சேஃபாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் அப்படின்றது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following refers to the phenomenon of restricting the movements of drones within a defined airspace? ஸோ ட்ரோன் மூவ்மெண்ட்டை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன, அந்த ஃபெனாமினன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பேர் வந்துட்டு ஜியோ ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜியோ ஃபென்சிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ட்ரோன்ஸை வந்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் பறக்க விட முடியாது. சில ஏரியாஸை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த ஏரியாஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கே ட்ரோன்ஸ் ஃப்ளை பண்ண முடியாது. பார்டர் ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கே போக முடியாது. அண்ட் பார்லிமெண்ட்ரி பில்டிங் இருக்குல்ல, அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் restricted. So geofencing அப்படின்னா இது ஒரு virtual boundary. virtualனா நம்மளால பார்க்க முடியாத அந்த பவுண்டரியை, ஸோ அது ஏர்லேயா இருக்கட்டும் இல்லை கிரவுண்ட்லேயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு virtual boundary வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரோனை வந்துட்டு இந்த பவுண்டரி தாண்டி ஒருத்தன் ஃப்ளை பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து அந்த பவுண்டரி தாண்டி போகாது, அது அப்படியே ஸ்டாப் ஆகிடும், அப்படியே மிட் ஏர்லேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு ஜியோ ஃபென்சிங் அப்படின்றது. ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த ஜியோ ஃபென்சிங்கிற ஃபெனாமினா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The drone rules 2021 have been made in supersession of which of the following rules? ஸோ சூப்பர் செஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். சூப்பர் செஷன் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு ரூலோ இல்லை லாவோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்த லா வந்துட்டு அது கேன்சல் ஆகிடும். அதுதான் வந்து சூப்பர் செஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கேன்சல் ரிமூவ் பண்ணிடுவாங்க, அதுதான் சூப்பர் செஷன். ஸோ ட்ரோன் ரூல்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் ரூல்ஸை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ரூல் இருந்தது, எதை கேன்சல் பண்ணி எதை ரிமூவ் பண்ணி இந்த ட்ரோன் ரூல்ஸ் 2021 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் த அன்மேன்ட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் ரூல்ஸ் 2021. ஸோ இந்த ரூல்ஸை கேன்சல் பண்ணி ஒரு ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த ட்ரோன் ரூல்ஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which autonomous body is responsible for national accreditation structure for drones? அக்ரெடிட்டேஷன் அப்படின்னா அஃபீஷியல் அப்ரூவல் ஆர் சர்டிஃபிகேஷன் அப்படின்றது அர்த்தம். ட்ரைனிங் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை டெஸ்டிங் சென்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துலலாம் ப்ராப்பராக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களா அண்ட் ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கா, சேஃபாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது வந்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்துட்டு ட்ரோனோட ஃப்ளையிங் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை டெஸ்டிங் சென்டர்ஸாக இருக்கட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் செக் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இந்த கடைசி பேசேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2022 கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்த்தோம். ஸோ இதிலிருந்துமே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா எந்த பேசேஜ்லேருந்தும் டைரெக்டாக நமக்கு எந்த கொஷினுமே வரல அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு 2021 கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் அண்ட் டிஸ்கஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.